டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி 105 நிமிடங்கள் உரை நிகழ்த்திய பிரதமர் வலுவான கட்டமைப்பை உருவாக்க அழைப்பு. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீனுக்கு தமிழர் தகைசால் விருதை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு டாக்டர் அப்துல் கலாம் விருது வழங்கி கௌரவித்தார். தூய்மை பணியாளர்களின் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்ததாக அரசு அறிவிப்பு. முதலமைச்சரை நேரில் சந்தித்த தூய்மை தொழிலாளர்கள். இலங்கை கடற்படை தாக்குதலை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று உண்ணாவிரதம். மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தல். சி.வி. சண்முகம் செலுத்திய 10 லட்சம் ரூபாய் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி 105 நிமிடங்கள் உரையாற்றினார். இந்த உரையின் போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் குறித்தும் அதில் ஈடுபட்ட வீரர்கள் குறித்தும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை தூண்டியவர்களை உறங்க முடியாத அளவுக்கு தண்டித்ததாகவும் அவர் கூறினார். வலுவான சோசியல் மீடியா தளங்களை உருவாக்க இந்திய இளைஞர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீனுக்கு தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். அதற்கான 10 லட்சம் ரூபாய் காசோலையும் பாராட்டு சான்றிதழையும் முதலமைச்சர் வழங்கினார். அறிவியல் மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சியில் நாட்டின் வளர்ச்சிக்கு சிறப்பாக பணியாற்றியதற்காக இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு டாக்டர் அப்துல் கலாம் விருதை முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்ததாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தனியார் மயமாக்கலுக்கு எதிராக 2 வாரங்கள் போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, 10 லட்சம் ரூபாய் காப்பீடு, கல்வி உதவித்தொகை, கடன் உதவி உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்ததாகவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தூய்மை தொழிலாளர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். திமுகவுக்கு வாங்கிதான் பழக்கம் என்றும் கொடுத்த பழக்கம் இல்லை என்றும் இபிஎஸ் விமர்சித்துள்ளார். குடியாதத்தில் உரையாற்றிய அவர் மகளிர் உரிமை தொகை 28 மாதங்களாக திமுக அரசு வழங்கவில்லை என்றும் அதிமுக போராடியதை அடுத்து தான் மகளிருக்கு உரிமை தொகை கிடைத்ததாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். கூடுதலாக 30 லட்சம் பேருக்கு உரிமை வழங்குவதாக திமுக அரசு அறிவித்திருப்பது தேர்தலுக்காகத்தான் என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே அரசு துறைகள் அதிகளவு தனியார் மயமாக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் ஆகியவற்றுடன் ஒப்பிடும்போது தமிழகத்தின் வளர்ச்சி பின்னோக்கி உள்ளதாக விமர்சித்தார். தூய்மை பணியாளர்கள் கைதுக்கு கண்டனம் தெரிவித்தார். சமூக நீதியை பற்றி பேச திமுகவுக்கு தகுதியே இல்லை என்று எல் முருகன் கூறினார். வைரமுத்து ஒரு மீட்டு குற்றவாளி என்று பாஜகவின் ராஜா கடுமையாக சாடியுள்ளார். திமுக ஆட்சி என்பதால் வைரமுத்து இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பதாகவும், ராமரை அவமதித்து பேசிய வைரமுத்து ஒரு மனநோயாளி என்றும் ராஜா விமர்சித்துள்ளார். நடிகை கஸ்தூரி பாஜகவில் இணைந்துள்ளார். சனாதனத்திற்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வந்த கஸ்தூரி அடிக்கடி சர்ச்சையில் சிக்கினார். இதற்காக அவர் ஒருமுறை கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் பாஜகவில் தன்னை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டார். இலங்கை கடற்படையினரின் அட்டுழியத்தை கண்டித்து தங்கச்சிமடம் பகுதியில் ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுதந்திர தினமான இன்று தங்கள் துயரத்தை தெரிவிக்கும் வகையில் கருப்பு பட்டை அணிந்தும் தேசிய கொடி அணிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை சிறையில் வாடும் தமிழர்களையும் மீனவர்களையும் இலங்கை அரசு உள்ள படகையும் மீட்டுத் தர வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை அவர்கள் வலியுறுத்தினர். அரசு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயர் இடம்பெற எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் விதித்த 10 லட்சம் ரூபாயை சி.வி. சண்முகம் அரசுக்கு செலுத்தியுள்ளார். அந்த தொகையை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக பயன்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தனது 50வது ஆண்டு காலத்தில் திரைப்பயணத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி என்று தெரிவித்திருக்கிறார் ரஜினிகாந்த். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இபிஎஸ், கமலஹாசன், இளையராஜா உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்ததுடன் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். இத்துடன் 5 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.